இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. துளசி, நீ வீட்டுக்கு கிளம்பு. தியா ஸ்கூல்ல இருந்து இந்நேரம் வந்திருப்பால. அம்மா, பாட்டி இப்படி இருக்கும்போது அதான் பாட்டிக்கு சுயநினைவு வந்து வந்து போகுதுல்ல. சீக்கிரமே அவங்க பழைய நிலைமைக்கு வந்துருவாங்க. கவலைப்படாத. வெற்றி, கூட்டிட்டு போப்பா. அம்மா, எதுவா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. பாத்துக்கோங்கப்பா. வரேன். ஏதாவது அர்ஜென்ட் தேவை இருந்தா உனக்கு ஃபோன் பண்றோம்மா. மேடம் போலாமா? வரேன். வாங்க மாப்ள. நான் வரேங்க. நான் போயிட்டு வரேம்மா. சரி, பாத்துக்கோங்க. வரேன். எனக்கு ஃபோன் சரிக்கா. டாக்டர், டாக்டர், என்னாச்சு டாக்டர்? மறுபடியும் கண் முழிச்சாங்களா? இல்ல சார். அவங்க எப்ப முழுசா குணமாவாங்க? எப்ப வேணாலும் குணமாகலாம். கான்ஷியஸ் வராமலும் போகலாம். எப்பவும் கூட இருந்து ஒரு ஆள் பாத்துக்கணும். அழாதீங்கப்பா. இல்லம்மா, அம்மாவை இந்த மாதிரி நிலைமையில என்னால பார்க்க முடியல. அவங்களுக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரிலாம் நடக்கணும்? இப்படியே விட்டா எப்ப வேணா அவங்க கண்ணு முழிச்சு நம்மளை பத்தின உண்மையை சொல்லிடலாம். வேற ஏதாவது பிளான் பண்ணணும். என்ன பண்ணலாம்? மேடம், முதல்ல நீங்க போங்க. பரவாயில்ல, நீங்களே போங்க. இல்ல மேடம், நீங்க தான் அர்ஜென்ட்டா ஆபீஸ் போறீங்க. நீங்க போங்க, நான் இங்கே நிக்கிறேன். டே வெற்றி, காதல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதோட தொடக்கமே மோதல் தான்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. எத்தனை சினிமால பாத்திருக்க. அப்படி இருந்தும் ஏன்டா இப்படி சொதப்புற? இப்ப மட்டும் சின்னதா ஒரு மோதல் நடந்திருந்தா ஒரு மாதிரி மிங்கிலா இருந்திருக்கலாம். மிஸ் பண்ணிட்டடா. உனக்கும் காதலுக்கும் ராசியே இல்லடா. ஐயோ, சாரி மேடம். அதான் நீங்க கீழே விழ போனீங்களா? அதான் ஓடி வந்து புடிச்சிட்டேன் மேடம். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. ஐயோ மேடம், பாத்தீங்களா? ஒண்ணும் இல்ல. நான் என்ன ஏதாவது ஊத்தி வச்சிருக்கேனா பாக்குறீங்க? அடப்போங்க. நான் எண்ணெயை ஊத்தி நீங்க வழுக்கி விழும்போது நான் ஓடி வந்து காப்பாத்துற மாதிரி செட்டப் பண்ற அளவுக்குலாம் நான் மோசமான ஆளெல்லாம் இல்ல மேடம். ஏதோ நீங்க யதார்த்தமா விழுந்தீங்க, நான் யதார்த்தமா புடிச்சேன், அவ்வளவுதான். உங்களுக்கு அந்த அளவுக்குலாம் யோசிக்க வராதுன்னு எனக்கு தெரியும். யோசிக்க
வராதுன்னா ஒரு வேளை யோசிக்க சொல்றாங்களோ? ரொமான்ஸ் நமக்கு வராதுன்னு குத்தி காட்டுறாங்களோ? ஐயோ கடவுளே, முன்ன பின்ன லவ் பண்ணிருந்தா தானே என்ன ஏதுன்னு தெரியும். அதான் நமக்கு சுட்டு போட்டாலும் படிப்பும் வரல, லவ்வும் வராது. சார், ஊர் ஜனங்கிட்ட உங்களை பத்தி தப்பு தப்பா பேசி வச்சிருக்காங்க. சார், முனுசாமி எலெக்ஷன் நிற்கிறான். அவன் ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான் சார். அவன் நிறைய பிளான் போட்டிருக்கான் சார். அவனோட திட்டம்லாம் எனக்கு தெரியும். யார் நின்னாலும் நம்ம தான் ஜெயிக்க போறோம். பார்த்துக்கலாம். நீங்க போயிட்டு வாங்க. சரிங்க சார். சரி, வரேன் நாங்க சார். வரோம் சார். அப்பா, அவங்களுக்கு முன்னாடியே நாம பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறது தான் நல்லது. உங்ககிட்ட யோசனை கேட்டனா, எத்தனை வருஷமா நான் அரசியல்ல இருக்கேன். எப்ப பிரச்சாரத்தை ஆரம்பிக்கணும், எப்ப யாரை பார்க்கணும்னு எனக்கு தெரியும். நீ அமைதியா வீட்ல இருந்தா போதும். மாமா, அவர் இல்லாம எப்படி மாமா? அவன் வந்து ஓட்டு கேட்டு தான் நான் ஜெயிக்கணுமா? அப்படி ஒரு வெற்றி எனக்கு தேவையில்லை. உங்க அப்பா எப்படி பேசுறாருன்னு பாத்தியா? இதுக்கெல்லாம் யார் காரணம்? நீ பண்ண இந்த கல்யாணம் தானே? இந்த குடும்பத்து பேரையும் கெடுத்து உன் வாழ்க்கைக்கு நீயே கொள்ளி வச்சுக்கிட்டியேடா. அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. இனிமேல் தான் என் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்க போகுது. வாய மூடுறா. அவளால ஒரு 4 ஓட்டு வாங்க முடியுமா? என்னடா பிரயோஜனம் இருக்கு அவளால? இதுவே நீ திவ்யாவை கல்யாணம் பண்ணியிருந்தா அண்ணன் போஸ்டா ஜெயிச்சிருக்கலாம். போச்சு, எல்லாம் போச்சு. மா சும்மா இருமா, நீ வேற ஆளாளுக்கும் புலம்பிக்கிட்டு. டே கதிரு, சொல்லுங்கப்பா. இந்த முறை எலெக்ஷன் வேலையெல்லாம் நீதான் என் கூட இருந்து பாத்துக்க போற. உன்னதான் பொறுப்பாளரா போட போறேன், புரியுதா? மாமா, யார் எதிர்த்து நின்னாலும் வெற்றி உங்களுக்கு தான். அதை எவனாலையும் தடுக்கவே முடியாது. என்னங்க, இதான் நல்ல வாய்ப்பு. இதை பயன்படுத்திக்கிட்டு மேல வர வழியை பாருங்க.